நான் வந்து வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஐயோ மொக்கையா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேனே. ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம சொல்லிடுறோம், ஏன்னா பேரை பார்த்தோன்னே ஐயா அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ட்டு. ஆனா சூப்பரா இருந்தது, காமெடி அல்டிமேட். நம்ம ஒரு வில்லேஜ் மூவினா போர் அடிக்குமே அப்படின்னு நினைச்சோம், பார்த்தா அல்டிமேட்டா இருக்கு. காமெடி எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப அருமையா வந்திருக்குது. எல்லாமே மாற்று விஷயமா டைலாக், அருமையான டைலாக், மிகவும் சிறப்பா இருக்குது படம். எல்லாருமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். டிடி ரிட்டர்ன்ஸ்ல இது நல்லா இருக்கு. இதுல எல்லாரும் சேர்ந்து நல்லா காமெடி பண்ணுவாங்க. டிடி ரிட்டர்ன்ஸ்ல குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் காமெடி பண்றாங்க சொல்றாங்க. இதுல எல்லாரும் ஸ்கோப் நல்லா இருக்கு. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். சூப்பரா இருக்கு ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல குவாலிட்டியா, நல்லா சூப்பரா கம்ப்ளீட்டா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. காமெடி வைஸ் நல்லா இருக்கு படம். ஓகேவா, ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கடவுள் நம்பிக்கை அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அத காமெடியா நல்லா ரசிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா கேஸ்டிங்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. கேஸ்டிங் தான் ஜான் விஜய், அப்புறம் வந்து அவி வர்மா, பிரசாந்த் ரிவியூவர், அப்புறம் வந்து கூல் சுரேஷ், நிறைய பேர் காமெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் முக்கியமா வந்து நேர்கரை வர சீன்ஸ் தான் நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி வைஸ் சூப்பரா இருக்கு படம். படம் வந்து ஒரு மாஸ், நல்ல ஒரு மெசேஜ், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். சந்தன சாருடைய இந்த பிலிம் வந்து ஒரு நல்ல மெசேஜ், ஒரு நல்ல காமெடி, குடும்பத்தோட எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாம குழந்தை குட்டிகளோட இந்த படம் தாராளமா பார்க்கலாம். டிகிலோனோட பெஸ்டா இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து எல்லாமே அப்டேட் ஆயிட்டு தானே போவாங்க. ஸோ அதனால இது இன்னும் அப்டேட்டா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து காமெடியை தான் அந்த அளவுக்கு இல்ல, சந்தான படம்னாலே காமெடி இருக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் காமெடியோட தான் எல்லாம் எதிர்பார்த்து வருவோம், இப்ப காமெடியே இருக்க மாட்டேங்குது அப்படின்றாங்கல்ல. பட் இப்ப நல்ல காமெடி நிறைய போட்டுருக்காங்க. காமெடி தான் அதிகமா இருக்கு இந்த படத்துல. நல்லாவே இருக்கு, அருமையா இருக்கு, சரியா இருக்கு. நல்லா எல்லாருமே பார்க்கலாம், திருப்தியா இருக்கு. இல்ல அதை விட இது நல்லா இருக்கு. அடுத்து ஆர்யாவும் சந்தானமும் சேர்ந்து நடிக்க போறாங்க சொன்னாங்க, அதுக்கு வெயிட் பண்றேன். இல்ல அவரு அந்த டிக்கிலோனாவே பயங்கரமா இருக்கும் படம். அது பார்க்கும்போது இந்த படம் சூப்பரா எடுத்துருக்காங்க. இல்ல லாஸ்ட்ல ஒரு மெசேஜும் பண்ணிருக்காங்க. அவர்தான் ஹீரோ. அவரு வர சீன்ஸ் எல்லாம் காமெடி இருக்கிறது, கூட இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஸ்கோப் கொடுத்திருந்தாங்க. நல்லாவே இருந்தது, அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த படம் வந்து வெறும் காமெடி மட்டும் இல்ல, ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்திருக்காங்க. அதனால தயவு செய்து எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. அதாவது இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பிலிம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி பிலிம் தியேட்டர் அதிருது. லொல்லு சபா டீம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காங்க. நார்மலா பண்றதை விட இப்ப ரொம்ப அதிகமா சீன்ல வந்து சந்தானத்தை விட இவங்க தான் அதிகமா தெரியுறாங்க. ஏன்னா இவங்க காமெடி எல்லாம் வேற லெவல்ல பண்றாங்க. சூப்பரா இருக்குங்க படம். தியேட்டர்ல எல்லாருமே பார்க்கலாம். நல்லா குறையே இல்ல, சின்ன இது குறை கூட சொல்ல முடியாது. நல்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்கு. மேட்டர் லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு மெசேஜ் ஒண்ணு சூப்பரா இருக்கு. நிறைய காஸ்டிங்ல வந்து நிறைய காமெடி வச்சிருந்தாலும் நல்ல தியேட்டர்ல அப்ளாஸ் நல்லா இருந்தது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முன்னாடி பிலிம்ஸ்லாம் ஹீரோயிசம் நிறைய இருக்கும், காமெடி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் சரியா போல என்னன்னு தெரியல. இந்த நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிருக்காரு. அரசியலை பத்தி இது எந்த ஒரு இதுவும் இல்ல இந்த படத்துல, கிடையாது. ஆன்மீகமும் கிடையாது. இது ஒரு நல்ல மெசேஜ். அதாவது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, படத்தை பாருங்க, நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இதுல ஆன்மீகம், அரசியல் அப்படின்னு நம்மளா ஏற்படுத்திக்கிறது தானே ஒழிய இதுல அரசியலும் இல்லை, என்ன சொல்றது, வேற எந்த ஒரு கருத்தும் கிடையாது. படத்துல வந்து எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா எனக்கு காமெடி எல்லாமே பிடிச்சிருந்தது. மெயினா வந்து லொல்லு சபா டீம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ தனியா ஒருத்தருன்னு சேர்த்து சொல்ல முடியாது, லொல்லு சபா டீம்னாலே ஒரு டீம் தான். அதனால எல்லாருமே சேர்த்தா சொல்றேன், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருக்கு இந்த படம். கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாருமே பார்க்கலாம். செம்மையா இருக்கு. அதோட ஜாஸ்தியா வருது. நல்ல லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு மேட்ரு, ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 hour வந்து தியேட்டரே ஹோல் தியேட்டரே பயங்கர ஃபன் தான். படத்துல வந்து ரொம்ப ஃபுல்லா எப்படி சொல்றது, 2 மணி நேரம் உட்காந்து காமெடியா என்ஜாய் பண்ணிட்டு படத்தை பார்க்க தான் வராங்க. இதுல வந்து எந்த ஒரு அரசியலோ அந்த மாதிரி விவாதங்கள் எதுவுமே கிடையாது. கடவுள் இருக்கவனுக்கு கடவுள், கடவுள் அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு அது புகட்டாதீங்க. அது புகுத்துட்டு வந்து பணம் சம்பாதிக்காதீங்க, பணம் சம்பாதிக்க வழியும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்துல. சந்தானம் சார் கூட இதுல வந்து கொஞ்சம் லைட்டா தான் வந்தாரு. ஆனா கூட இருக்கவங்களை வந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை நல்லா தூக்கி விட்டுருக்காரு. சோ நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த டீமோட அவரு கண்டிப்பா போலாம். இதுல என்ன அப்படின்னா, கடவுளை வச்சு யாரும் வந்து பணம் சம்பாதிக்க கூடாது. அதைத்தான் மெயினா சொல்லிட்டு இருக்காங்க. மெயின் தீம் என்னன்னா, கடவுளை வச்சு யாரும் பணம் சம்பாதிக்காதீங்க அப்படின்றதுதான். கடவுளை நம்புங்க, நம்பாதவங்களுக்கு அது வெறும் கல்லுதான். சோஷியல் மெசேஜ் வந்து இருக்கு. நீங்க வந்து இந்த டைம்க்கு கண்டிப்பான இது கரெக்டான ஒரு மெசேஜ் இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணது. கொடுத்த காசுக்கு தாராளம் ஒர்த்து. அதே மாதிரி நம்ம வெளியில எங்கேயாவது போய் காசு கொடுக்கறத விட இது மாதிரி படத்துக்கு வந்து நல்ல படமா பார்த்துட்டு ஒரு மனுஷங்க நல்ல ஒரு புத்தியில இருந்தாங்கன்னா போதும். என்ன சொல்ல வராங்க, கடவுளோட ஒரு இது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது கண்டிப்பா புரியும். ஸ்டோரி வைஸா அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. இது செட்டிங் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து அந்த வில்லேஜ் செட்டிங்லாம் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். பட் கதை வந்து டிஃப்ரெண்டா வேற. என்ன ஒரு விஷயத்த இதுவரையும் வந்து அந்த கடவுளோட விஷயத்த பத்தி சொல்லணும்னா ஒரே இதுலதான் கொண்டு போவாங்க. ஆனா இவங்க வந்து காமெடி மூலியமா
கொண்டு போயிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து கலாச்சிங்க, இப்போ சாமி விஷயத்துல கலாச்சிங்கன்னா கோவம் வரும். ஆனா இவர் வந்து அந்த விஷயத்துல கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டாரு.